நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஒன் வேர்டு ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய 2 எக்ஸாமுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. எந்த கணிப்பொறி தலைமுறையில் ஒருங்கிணைந்த சொற்றுகள் பயன்படுத்தப்பட்டது? 3ஆம் தலைமுறை. ஆப்ஷன் ஏ. பணிக்கு தகுதியற்ற விவரங்களை தவிர்த்து அவசியமானவற்றை மட்டுமே குறிக்கும் பணியின் அம்சங்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அருவமாக்கம். ஆப்ஷன் டி. கீழ்காணும் மடக்கு எத்தனை முறை இயங்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 6 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். கீழ்கண்டனவற்றில் எது வரையல்லை செயற்குறியாகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். அடுத்து தேவையற்ற மின்னஞ்சலை அடுத்தவர்களுக்கு பரிமாற்றம் செய்வது டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பேம். ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். C++இல் டேஸ் எனும் செயற்குறி சுட்டு மாறி செயற்குறியாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஸ்டார் இந்த சிம்பல். கீழ்வருவனவற்றில் எது நுழைவு சோதிப்பு மடக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஃபார். 8th ஒன். பரிமாற்றத்திற்கான சட்ட அனுமதியை செயல்படுத்துவதுன்னு கேட்டிருக்காங்க. மின்னணு தரவு உள்பரிமாற்றம். ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். எலக்ட்ரானிக் டேட்டா இன்சார்ஜ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். அடுத்து 9th ஒன்னில் தரவுகளை செயற்கூறுகளையும் ஒரு பொருள் என்னும் வரையறைக்குள் ஒன்றாக பிணைத்து வைக்கும் செயல்நுட்பம் கேட்டிருக்காங்க. உரைபொதியாக்கம். ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். 10th ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ 55 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. சாரளங்களில் ஒரு கோப்பின் மறுபெயரிட பயன்படுத்தப்படும் குறுக்கு வழி விசை எதுன்னு கேட்டிருக்காங்க. F2. ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். பின்வரும் முன்வடிவுக்கு கீழ்கண்டவற்றுள் எந்த ஆக்கு இயக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். அளபுருக்கள் இல்லாத ஆக்கி. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 13. கணிப்பொறியின் மைய செயலாக்கத்தில் பிட்டுகளின் எண்ணிக்கை எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றாங்க? வேர்டு நீளம். ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14க்கு ஊடாக இயக்க அமைப்பு வலுக்கும் வசதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ வரைகலை பயனர் இடைமுக. கொஸ்டின் நம்பர் 15. பின்வருவனவற்றில் எந்த ஒரு செயலி CASC செயலி ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு Pentium 3 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்கேன். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.